டாக்டர் என் சிவகுமார் தான் எங்கள் பவுல்ட்ரி பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரானாங்க. 94ல் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது டீம் இருக்குது, இடம் இருக்குது, ரன்னிங் பண்ணுறதுக்குரிய மேன் பவர் அண்ட் லீடர் இல்லாதனால தான் அது தடுமாறிட்டு இருந்து தெரிஞ்ச பிறகு ஸோ ஐ ஸ்டார்டட் ஜம்பிங் இன் டு தட் ஃபீல்ட் ஆஃப் பவுல்ட்ரி பிஸ்னஸ். ஒன் ஸ்டேஜில் வென் பேர்ட் ஃப்ளூ ஃபஸ்ட் டைம் 2006 வரும்போது டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் த ஹோல் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தாங்க. ஒன்ஸ் என்னோட எய்ம் என்னென்னா, என்னோடய ஃபார்மில் வந்து ஒரு டெக்னாலஜி, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே கொண்டாடுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இருந்தால் நீ சாஃப்ட்வேரில் டெய்லி என்ட்ரி போட்டிங்கன்னா உனக்கு டெய்லி 5 ரூபா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கூட ஒரு இது கொடுத்தேன். அப்போ கூட முடியல. அப்புறம் ஸ்லோவாக ஆளை மாற்றினாலும் நிற்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. புது ஆள் வந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வரது பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அனலைஸ் அது ஹோல் ஒரு மந்த்தோட ரிசல்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, வாட் இஸ் தி ப்ரொடக்ஷன், வாட் இஸ் தி சேல்ஸு, வாட் இஸ் தி டெத் ரேட், அது பார்க்கும்போது அந்த அனலைஸ் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. So teaching my staffs and my colleagues, my supervisors, very tough challenge, but slowly it's changed. ஏன் இந்த பிஸ்னஸ் வாஸ் ரன்னிங் த லாஸ் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பீப்புள், எங்கள் பிஸ்னஸில் இருந்த பீப்புளோட மைண்ட் செட்டுக்கும் எங்களோட செகண்ட் ஜென்ரேஷனோட மைண்ட் செட்டுக்குமே சூட்டாக ஆகலை. ஏன் கால்குலேட் அவர் டைம் ஷெடியூல், யார் யாருக்கு என்ன டைம் கொடுக்கணும், எவ்வளோ எந்த டைமில் எந்தெந்த வேலையை பார்க்கணுன்ட்டு பண்ணோம். ஹவு டு இன்க்ரீஸ் மை பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தி ஒன்லி வே இஸ் டு கட் ஷார்ட் அவர் production cost, electricity bill, water bill, labor bill, wastage bill. So I have to analyze where is my production cost is high. புரியுங்களா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஹையாக எங்கே இருக்குது, என்னோட காஸ்ட் எங்கெங்கே ஹையாக இருக்குன்னா ஐ நீட் அனலைசிஸ் ஆஃப் எவ்ரி திங். ஒரு ஃபார்ம் வந்து ஒரு 85%, ஒரு நல்ல ஃபார்ம் 85% ப்ரொடக்ஷன் கொடுக்குதுன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் கவனிச்சு அது ஒரு 90% ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது அந்த 5% லாபம் வருது இல்லையா? அந்த 5% எப்படி டு கன்வெர்ட் மை ஃபார்ம் ஃப்ரம் 85 to 90 இஸ் யூ ஷுட் ஹேவ் அனலைசிஸ். வேர் வில் கெட் திஸ் அனலைசிஸ் மீன்ஸ் ஒன்லி த்ரூ டெக்னாலஜி. இதுதான் என்னோட சாஃப்ட்வேர் உள்ளே கொண்டு வந்தேன். அந்த சாஃப்ட்வேர் உள்ளே கொண்டு வந்து அது உள்ள ஃபீட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேட்ச் வெளியே போகிறதுக்கு மினிமம் 2 years ஆகுது. ஒரு பேட்ச் வந்துலேருந்து வெளியே போகிறதுக்கு 2 years ஆகுது. ஸோ அந்த 2 yearsோட அந்த பேட்ச் சக்ஸஸாக இல்லையான்னு தெரியறதுக்கு 2 years ஆகுது. 1 day தெரியாது. ஸோ இப்போ தான் எனக்கு அந்த பேட்ச் முடிஞ்சு போச்சு. என்னோட அனலைசிஸ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்ததுக்கும் போனதுக்கும் கரெக்டாக இருந்தது. பார்த்தோன்னா ஐ கேன் ஃபைண்ட் வேர் ஐ டிட் மை மிஸ்டேக், வேர் ஐ டிட் இது. ஸோ அந்த இடத்துல எங்கட மிஸ் ஆச்சுன்னா கிளைமேட்டிக் ஹசார்ட்ஸ், அது ஒரு காரணம். அப்புறம் காஸ்ட் ஆஃப் த ஃபீடு, இதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள், நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஸோ இந்த அனலைசிஸ் பார்த்துட்டு இப்போ அடுத்த பேட்சுக்கு அந்த என்னென்ன தப்பு பண்ணணும் அதெல்லாம் திருத்த ஆரம்பிச்சிருக்கேன். இது பீப்புள் ஆர் ஃபாலோயிங் தி ஓல்டு டெக்னாலஜி. இந்த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் அப்டேஷன்ற வார்த்தையே எங்கேயுமே இல்லை. சாஃப்ட்வேர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இந்த பேட்ச் எடுத்து நான் உங்கள்கிட்ட உட்காந்து காட்டினேன். ஆனால் இது மாதிரி இந்த வாரத்தில் இவ்வளோ முட்டை விட்டுருக்கேன், இந்த பேட்ச் இவ்வளோ முட்டை விட்டுருக்கு, இவ்வளோ தீனி சாப்பிட்ருக்கு, இவ்வளோ லாபம் வந்திருக்கு, இவ்வளோ நஷ்டமாயிருக்கு, இத்தனை கோழி செத்துருக்கு, புரியுங்களா? இந்த இந்த ஸ்டாண்டர்ட் இந்த வயசில் இருக்கு அப்படின்னு காட்டின பிறகு தான் ஓ இப்படிலாம் பார்க்க முடியுங்களான்னு கேட்குறேன். ஸோ இந்த ஒரு மாதமாக ஐ கேன் ஃபீல் சேஞ்ச். இந்த 1 month ஐ கேன் ஃபீல் சேஞ்ச் இம்பார்ட்டன்ஸ். இன்னொரு விஷயம், இந்த ஃபீட் மில்லில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இயர் ஃபீடு இன்வென்ட்ரி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு 55 டன் எக்ஸ்ட்ரா இருக்குது போன வருஷம். இந்த வருஷம் 30 டன் நெகட்டிவில் இருக்குது. அப்புறம் மாதம் எடுத்து பார்த்தா இது பண்ணியிருக்காங்க, என்னது டபுள் என்ட்ரி போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல என்ட்ரி போடல. ஸோ இவங்க கூப்பிட்டு காமிச்சா இந்த மாதிரி டபுள் என்ட்ரி போட்டிருக்காங்க, இதனால இது நஷ்டம், இது நான் செக் போட்டுருக்கனால தான் பிரச்சனை, வேறு யாராவது போட்டுருந்தானா அந்த 55 டன்ஸ்க்குள்ள மணி போயிருமே, லாஸ் எனக்கு தானே. ஸோ ஐ கேன் ஷோ மை ஸ்டாஃப், ஐ கேன் கரெக்ட் தெம், நவ் தே நோ தி இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது பண்ணும்போது ஓனர் பார்த்துட்ருக்காரு, கவனிக்கிறாரு, அவர் வந்து சும்மாலாம் போகல கேட்கல அப்படின்னு நினைக்கல. திடீர்னு ஒரு நாள் கேட்கறதுக்கு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் வந்து இந்த டைமில் காட்டும்போது அப்போ சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அந்த எவிடன்ஸ் கிடைக்கும். சாஃப்ட்வேர் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபாகர், இந்த ஹீட் சம்மரில் ஃபாகரில் நான் மாற்றிட்டு ஐ கன்வெர்டட் இன்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் மானிட்டர்ட் வித் செல்ஃபோன் அப்படின்னு இருக்கும்போது நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது 9:20 அதுனா அதில் எனக்கு அலாரம் அடிக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஃபாகர் ஓன் ஆகிடுது. ஸோ அந்த டைம் அந்த கிளைமேட்டிக் மெயின்டைன்மெண்ட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, மார்ட்டாலிட்டி கம்மியாகுது. சரி, அதே நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போகலை அப்படின்னா மேனுவல் சிஸ்டத்தில் இருந்தேன்னா நான் ஏஞ்சி போய் பார்க்குற வரைக்கும் 11 மணி ஆயிடுச்சுன்னா the rate of death of my birds how much will be? Surely it will be more than 30-40% இல்லையா? ஸோ ஆட்டோமேஷன் கம்பல்சரி நீடட். அண்ட் மானிட்டரிங் இப்போலாம் யாரும் நம்ப முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி 90% ஆஃப் தி லேபர்ஸ் ஆர் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் டோன்ட் கேர் அபவுட் இட். ஸோ வி ஹேவ் டு கெட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அண்ட் டெக்னாலஜி ஷுட் கம் இன் சைட், அதர்வைஸ் we will go on loss. Government has started MSMEs, நிறைய
பாலிசிஸு எல்லாம் கொடுத்தாலும் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கி நம்ம போய் பண்ணி காஸ்ட் ஆஃப் ரன்னிங் திஸ் பிஸ்னஸ் அண்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணி அது டெவலப் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு வந்து அது வந்து நம்ம கையில் பணமாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே காம்படிட்டர்ஸ் நிறைய வந்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு பேஸை வச்சிருக்கும் போது அதை ஏன் விடணும்னு சொல்லி தான் ஐ டுக் அப் திஸ் entered in this business. For any startups, youngsters who wants to start any business, my first sincere request is first go and learn that business. போய் அட்லீஸ்ட் 1 year 2 years அந்த இடத்துல போய் வேலை செய்யுங்க. அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கற்றுக்குங்க. ஹவு டு டேக்கிள் தி ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப கற்றுக்காம தயவுசெய்து பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க வலுக்கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மாமனார் வீட்டு அந்த சொத்து இருக்குது, இதை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விழுந்துடாதீங்க. வித்தவுட் லேர்னிங் எனி பிஸ்னஸ் ப்ளீஸ் டோன்ட் என்டர். திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூயிங் ஸ்டார்ட் பிஸ்னஸ். நீங்கள் என்னென்னா பணம் எடுத்து கையில் கொடுக்கும்போது அது ஒரு ஃபீல் தெரியும். ஒரு லட்ச ரூபா கையில் எடுத்து கொடுத்தா அந்த 1 லட்ச ரூபா வெயிட் தெரியும். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் டிப்பில் பண்ணுறோமா, அந்த ஒரு ஃபீல் தெரிய மாட்டேங்குது. அதனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. மணி இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஹோட்டல் போய் 1000 ரூபா பில்லு கொடுக்கும்போது ஜிபே பண்ணால் தெரியல, அந்த பேர்ஸ் வந்து எடுத்து கொடுத்தா அது ஃபீல் தெரியும். 1000 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ மணி மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மீடியாவில் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்துட்டு அனலைஸ் யுவர் இப்போ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அனலைஸ் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தென் யூ கேன் ஷோர்லி சக்சீட் பிஸ்னஸ். எவ்ரிதிங் கேன் பி டன்